வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் தல ஸ்குவாட், எங்க ஐபிஎல் ஃபேண்டசி டீம் பிக்கிங் ஸ்ட்ராட்டஜி ஷோ வித் நம்ம டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா விஸ் சிசி ஓட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேட்ச் நம்பர் 18 ஐபிஎல் 2024 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹைதராபாத்ல. சிசி, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இதை பத்தி. சிஎஸ்கேக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லணும் லாஸ் போன மேட்ச்ல. ஆனா அந்த லாஸ்லயும் ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். தல தோனி வந்து 37 ரன் அடிச்சதுல. We are all CSK fans, Venki. So ஒரு வகையில வந்து பார்க்கும்போது I mean one of the things which has come out is that last matchல CSK lost, but you should have seen the face of every CSK fan and every CSK forum. There was like Tala Dhoni is back அப்படிங்கிற ஒரு happiness. So it is like, see, it was a loss, but there is a lot of positivity in it still. And that way, yeah, we are looking forward to this game. கண்டிப்பா இது ஒரு நல்ல முக்கியமான கேமா இருக்க போறது. ஏன்னா நம்ம வந்து இப்போ சடனா வந்து சன்ரைசர்ஸோட ஒரு ஒரு பெரிய விஸ்வரூபத்தை நம்ம பார்க்கிறோம். ஐபிஎல்லோட ரெக்கார்டை ஷேட்டர் பண்ணி 277 ரன் அடிச்ச இதே கிரவுண்டு தான் அது, ஹைதராபாத். அங்கதான் நடக்க போகுது இந்த மேட்ச். ஸோ ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் கண்டிப்பா. டீம் நியூஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட T20 வேர்ல்ட் கப்க்கு போறதுக்காக அவரோட யூஎஸ் விசா ஃபார்மாலிட்டிஸ்க்காக அவர் பங்களாதேஷ் திரும்ப போயிருக்காரு. ஸோ இந்த போட்டி அண்ட் ப்ராபப்ளி இதுக்கு அடுத்த ஒரு போட்டிக்கும் அவர் அவைலபிளா இருக்கிறது டவுட்டு. ஸோ நேர ஃபேண்டசி ஸ்குவாட் உள்ள போயிடுவோம். அதுல பார்க்கலாம் யாரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம எடுக்க போறோம், யாரை எடுத்தா சரியா இருக்கும், என்ன மாதிரி மேட்சப்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல மக்களே உங்களுக்கு தெரியும், நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இது வந்து நாங்க பண்ற இந்த ஃபேண்டசி லைனை மை 11 சர்க்கிள்ல ஒஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2024. நீங்க எந்த ஃபேண்டசி கேம் வேணாலும் ஆடலாம். கிட்டத்தட்ட ரூல்ஸ் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க கொடுக்கறது வெறும் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். நீங்க உங்களோட கட் ஃபீல், உங்களோட இன்ஸ்டிங், உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு எதை பத்தி நீங்க வந்து தீவிரமா வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுட்டு நீங்க உங்க டீமை பிக் பண்ணலாம். கண்டிப்பா டாஸை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சில பேர் ஆடலாம், ஆடாம போகலாம், சில பேர் இம்பாக்ட் சப்பா இருக்கலாம். அதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். எப்பவும் போல விக்கெட் கீப்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த வாட்டி ஒரு ரொம்ப சின்ன பிக் தான் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு. 2 பேர் தான் இருக்காங்க, ஹென்ரிக் கிளாசன், மகேந்திர சிங் தோனி. சிசி, Klassen is a sure pick, Venki. I mean, I'll start with that. The second pick is interesting. I mean, given Dhoni வந்து போன மேட்ச் ஒரு ஆடின ஃபார்ம் படி பார்த்தோம்னா, expectation is that he might give himself a little more batting opportunity this time. I mean, he சொல்றது Rutu might give Dhoni a lot more batting opportunity this time. So let us get back to Dhoni in a bit. I mean, I want to மீதி டீமை பார்த்துட்டு இடம் இருக்கா இல்லையா, என்ன ரோலு, அதெல்லாம் பார்த்து நம்ம தோனிக்கு வரலாம். ஏன்னா நம்ம முதல் 2-3 கேம்ல தோனி ஸ்ட்ரைட்டை ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா பேட்டிங் நம்பர் 8 நம்பர் 9 அடுவார்னு. இந்த வாட்டி எனக்கு தெரியல, அவ்வளோ ஷோரா தெரியல. ஏன்னா ஃபார்மை பார்க்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு டெஃபினட்டா மனசுல ஒரு ஐடியா வந்திருக்கும் தட் இவரை வந்து நம்ம பேஸ் போலிங் அகேன்ஸ்டா ஹிட் பண்ண யூஸ் பண்ணலாம். அண்ட் சன்ரைசர்ஸ் பார்க்கும்போது அவங்க பேஸ் போலிங் லைனப் இஸ் நாட் லைக் ஆன் தி ஃபாஸ்டர் சைட். தே ஆர் கொஞ்சம் வந்து அந்த ரொம்ப அக்யூரேட்டா போடுவாங்க. பேட் கமின்ஸ் மட்டும் தான் அந்த 140 போடுவார். ஆனா அவரும் வந்து அந்த பழைய பேட் கமின்ஸ் 150 தொடர பேட் கமின்ஸ் இல்லை. அவர் இப்போ அந்த ஸ்லோவர் கட்டர்ஸ் போட்டு ஒரு 130 to 140 லைன் லென்த் போட்டுட்டு இருக்காரு. ஸோ சொல்ல முடியாது நம்ம சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி போகும்னு. ஸோ நம்ம கடைசியில திருப்பி வருவோம் தோனிக்கு. கண்டிப்பா கிளாசன் வந்து டவுட்டே கிடையாது. அவர் இருக்கிற பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு, தெரிக்கிற. T20 பேட்ஸ்மேன் வெங்கி. ஆமா, வேர்ல்ட்லயே நிறைய பேர் அதான் சொல்றாங்க, வேர்ல்டோட பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். நம்ம குவிக்கா பேட்ஸ்மேனுக்கு போறதுக்கு முன்னாடி கிளாசனுக்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கே ஒரு மேட்ச் அப்னா நீங்க வந்து, நான் ஃபேண்டசிக்கா கேட்கல, ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜிக்கா கேட்கறேன். ஒரு மேட்ச் அப்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க கிளாசனுக்கு அகேன்ஸ்டா? வெங்கி, அவர் எதற்கு நம்ம ஸ்பின்னு போடுறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை விக்கி. சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ தேர் ஆர் நோ ரியல் ஸ்பின்னர். லைக் இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்ல ரஷித் கான் தவிர எனக்கு பெருசா வேற எந்த ஸ்பின்னரும் கிளாசன் எதற்கு ஒரு மேட்ச் அப் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு நான் வந்து ஒரே ஒரு தான் நோட் பண்ணியிருக்கேன், வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஒரு சில பேர்லாம் அந்த வைட் யாக்கர் போட்டா பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் பண்ணி 4-6 அடிப்பாங்க தெரியுமா, அந்த ஷாட் கிளாசனுக்கு இல்லை. அவர் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இட் இஸ் லைக் ஸ்ட்ரெயிட்ல சம பவர், மிட் விக்கெட்ல சம பவர், எக்ஸ்ட்ரா கவர்ஸ் சம பவர். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி சிஎஸ்கே கிவன் தட் வி ஹேவ் அ ஃபியூ அக்யூரேட் போலர்ஸ், ஒரு பத்திரனா வந்து வைட் அவுட் சைட் ஆஸ்டம் யாக்கர் 150ல போடு, ஆஸ்க் கிளாசன் டு ஹிட் ஓவர் பாயிண்ட். ஐ மீன் தட்ஸ் அ வயபிள் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டெம்புக்கு போட்டிங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கஷ்டம் வைக்கி. ஏன்னா அவருக்கு இருக்கிற கேம் வந்து இஸ் லைக் பயங்கரமான அந்த பாட்டம் ஹேண்ட் பிளஸ் அந்த ஒரு பவர் இருக்கு அவருக்கு. அது எவ்வளவு தூரம் அடிக்கிறாருங்கிறது வந்து இட்ஸ்
இட்ஸ் குவைட் அன்பிலீவபிள். அண்ட் கவர்ஸ் மேலே அவர் அடிப்பார். அதை நிறைய நான் பார்த்துருக்கேன். லைக் லாட் ஆஃப் பவுலர்ஸ் திங்க் தட் கிளாசனுக்கு வந்து நம்ம வந்து அவுட் சைட் ஆஸ்டம் போட்டால் போவாதுன்னு. ஆனால் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மிட் ஆஃப் லாங் ஆஃப் அந்த கேம் ஃபுல்லாக கவர்டு. அவ்வளவுதான். நீங்க லெங்க்த்தையோ லைனையோ கொஞ்சம் மிஸ் பண்ணா போறோம், உங்களை கண்டிப்பா அடிச்சிருவாரு. ஐ திங்க் கொஞ்சம் ஃபிஸ்ஸை மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஏன்னா முஸ்தபிசூர் இருந்திருந்தா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட்ல ஒரு வைட் யாக்கர் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி 10 ரனாவை தான் ஒரு மேட்ச் அப்பா வைப்பாங்கன்னு தோணுது. சரி, ஸ்பின் வச்சாங்கன்னா பாயிண்டே இல்லை வெங்கி. ஏன்னா ஓகே, பேட்டிங்ல உங்களோட அஃப்கோர்ஸ் முதல்ல உங்க ஃபேவரட் பிளேயர் எடுத்துருங்க, டேரில் மிச்சல். டேரில் மிச்சல் நான் எடுத்துருவேன். நான் எல்லா மேட்சும் அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எப்படியோ ஃபேண்டசிலி இஸ் நாட் டிசப்பாயிண்டிங் மீ. இஸ் கிவிங் மீ தட் 40-50 பாயிண்ட்ஸ். பட் ஐ அம் a little disappointed with the performances. ஆனாலும் அந்த 40-50 பாயிண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஃபேண்டசில. என்னோட இன்னொரு ஃபேவரட் பிக்குன்னு எடுத்துடுறேன், ருத்ராஜ் கெக்வர்ட். எனக்கு ஐ மீன் ஒரு மேட்ச் அடிக்கல, ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, எப்படி போறதுன்னு தெரியல. பட் ஒரு ஃபிளாட் பேட்டிங் விக்கெட்ல இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் இம் அவுட் இந்த முதல் 2 ஓவர், அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் போட நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்பு இருக்கு. சிவம் டூபே நான் இந்த வாட்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ண போறேன் வெங்கி. நான் அப்புறம் வரேன், ஏன் அப்புறம் வரேன்னு ஐ வில் கெட் பேக் டு தி லாஜிக். ஏன்னா நம்ம பேட்டிங் ஆர்டரை முடிச்சுட்டு வில் கம் பேக் டு வை ஐ அம் நாட் கோயிங் டு பிக் சிவம் டூபே திஸ் டைம். ஏன்னா எனக்கு இங்க பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் இஸ் அ சூப்பர்ப் ஆப்ஷன், எய்டன் மார்க்ரம் இஸ் அ சூப்பர்ப் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டுத்துல நான் இப்போ சூஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் 2 பேரையும் சூஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன் தோன்றது இதில். ஏன்னா there is a very very high probability that this is going to be ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்க போறதுங்கிற ஒரு 200-220 அடிக்க போற கேம் தான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து ஃபேண்டசி பேட்டர்ஸ் லோட் பண்றதுல வந்து ஒரு தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். சோ செட் டெஃபினட்டா நல்ல பிக். இன்னொன்னு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகுது மயங்க் அகர்வால். ஆனா ஏன்னா ஒரு ஃபிளாட் பேட்டிங் விக்கெட்ல ஒரு ஓப்பனர், ஐ மீன் இது கொஞ்சம் லெஃப்ட் ஃபீல்ட் பிக்கா இருக்கலாம். இது மக்களே இதை நான் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து மேபி திங்க் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வரலாம். எனக்கு ஏன்னா டாஸ்ல எந்த பேட்டிங் பொசிஷன் ஆட போறாரு, டீம்ல இருப்பாரா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிக்கு நம்ம வரணும். ஐ திங்க் தட் இஸ் a சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலாம் எல்லா வியூவர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாரி வெங்கி. எக்ஸைட்டிங் டேலண்ட் சமீர் ரிஸ்வி. நோ வெங்கி, ஹி பேட்ஸ் டூ லோ வெங்கி. என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகே, ஆமா. சரி, ஆல்ரவுண்டர்ஸ்க்கு போவோம். ஆல்ரவுண்டர்ஸ் அபிஷேக் சர்மா இஸ் a sure pick. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் ஒரு ஆல்ரவுண்டரை கேட்டகரைஸ் பண்றது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். போலிங் பண்ண மாட்டேங்கிறாரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் இந்த வாட்டி. அவர் ஃபுல்லா ரச்சின் இஸ் த சேம் லாஜிக் எனக்கு, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஆமா. அண்ட் பேட் கமின்ஸ் இஸ் a definite pick for me. இந்த விக்கெட்ல எனக்கு ஏதோ வந்து அவர் மட்டும்தான் அவரும் 10 ரன்னா are the only 2 bowlers who look appealing to me in this wicket. ஏன்னா கொஞ்சம் ஏதான பண்ணி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில நம்ம பார்க்கலாம் அவங்க 2 பேர்கிட்ட. So அது and my usual fantasy pick ஜடேஜா. கண்டிப்பா இதுலயே நம்மளுக்கு வந்து 9 பேர் வந்துருச்சு வெங்கி. ஆமா. ஏன்னா எனக்கு தனியா நம்ம எந்த பவுலரையும் எடுக்க போறோம்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த ஃபேண்டசில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் பேட்ஸ்மேனை ஆல்ரவுண்டரா கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பவுலர் இருக்காரு ஸ்ட்ரைட்டா எடுக்கணும்னு நினைக்கிறேன். 10 ரன்னாவும் நான் ஸ்ட்ரைட்டா எடுத்துருவேன். அதுக்கு மேல எனக்கு எந்த பெருசா பவுலர் மேலயும் ரொம்ப ஈடுபாடு இல்லை. இந்த விக்கெட்ல அடி வாங்குவோம்னு தோன்றது எல்லாரும். ஆமா, கண்டிப்பா போறாங்க தான் எனக்கும் தோணுது. சோ ஒரு பிக்கு மிச்சம். இப்ப கடைசியில வந்து ஐ திங்க் இட் பாயில்ஸ் டவுன் டு தல தோனியா இல்ல இன்னொரு பேட்ஸ்மேனா. ஆமா, எனக்கு மயங்க் அகர்வால் மேல ஒரு கண்ணு இருக்கு வெங்கி. ஏன்னா எனக்கு ஏதோ வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சும் ஷார்ட் பால் அவுட் இருக்காரு, டீப்ல கேட்ச். இட்ஸ் நாட் லைக் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரிலாம் அவர் தெரியல. ஆனா பிக் பண்ணுவாங்களா சன்ரைசர்ஸ் அவரை கண்டினியூஸா? ராகுல் திரிபாதி ஃபிட்னஸ் இன்னும் தெரியல. ஏன்னா இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஹஸ் பீன் a very reliable batsman for Sunrisers. அவரோட ஃபிட்னஸ் ஸ்டேட்டஸ், ஸ்டார்டிங் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிக் பண்ணோம். ஐ வுட் லைக் டு பிக் ஒன் மோர் பேட்ஸ்மேன். பட் given that there is no real option here, let us also look at the all-rounder. சிவம் துபே வந்து ஒரு ஷோர் பிக். ஏன்னா இன்னொன்னு வந்து மார்க்கோ யான்சன் ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கணும். தெரியல மார்க்கோ யான்சன். ஏன்னா மார்க்கோ யான்சன் ஆடினாங்கன்னா he is a very tempting pick for me. ஏன்னா ஒன்னு நான் பார்த்திருக்கேன், இந்த சிவம் துபேக்கு மேட்சப்பா வந்து ஒரு பவுன்சர் பவுலர், ஒரு ஷார்ட் பால் பவுலர் மாதிரி அவங்களுக்கு ஆசைப்படுவாங்க. அண்ட் யான்சன் இஸ் a big hitter also. ஸோ அது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். பட் given that all other options are a little doubtful, நான் வந்து இந்த வாட்டி for a change I'll pick தல தோனி and see where we go from there. அவ்வளவு கீழே போகுமா பேட்டிங்? எனக்கு அதுதான் வந்து கேள்வி. தட் அவ்வளவு விக்கெட் விழுமா? ஈவன் அவர் நம்பர் 7ல ஆட போறாருன்னா கூட 5 விக்கெட் விழணும். அதுக்கு 5 விக்கெட் வெங்கி தெரியல. தோனி might bat at 6th this time. 6ஆ? அவ்வளவு ஒரு ஹஞ்ச் மாதிரி சொல்றேன், பார்க்கலாம். ஏன்னா 16th over 15th over போயிட்டாங்கன்னா if there is an option we have wickets in hand னா தோனி ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி அனுப்ப கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா that form was so irresistible வெங்கி. ஏன்னா அவர் ஆடின விதம், அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அடிச்சது,
ஏன்னா அவர் அடிச்சது யாருமே வந்து லைக் நாட்கே ஒரு சொம்ப போறதெல்லாம் கிடையாது. அவர் போட்ட பேஸ் வந்து 145 to 150 தான் போட்டுட்டு இருக்காரு இன்னும் கூட அவரு. அவரை பிடிச்சி மடக்கி மடக்கி இங்கெல்லாம் அடிச்சாரு அவரு. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது I think and the confidence he showed in refusing singles against Jadeja. ஸோ அந்த ஜடேஜா வந்து லைக் ஒரு ஹிட்டரா பார்க்கும்போது தோனி வந்து மனசுல வந்து he had the confidence to say that I'm a better hitter than Jadeja. That will also play a role. லைக் ஏன்னா கடைசி ஒரு 5 ஓவர் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு டு சென்ட் either தோனி or ஜடேஜா. ருது மே ஈவன் டிசைட் தட் ஓகே தலை தோனியை போய் இறக்கி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ நம்பர் 6ங்கிறதே நான் இன்னும் வச்சிட்டு இருக்கேன். ஆனா அவர் இந்த ஐபிஎல்ல பார்க்கும்போது கேட்ச் நிறைய எடுத்துட்டு இருக்காரு. கேட்ச் அவருக்கு. அது கரெக்ட். ஸோ அவர் எடுத்துடலாம் நம்ம அப்புறம் எடுப்பேன். பட் ஃபேர் பிக் நீங்க தோனி எடுத்திருக்கீங்க. ஸோ பார்ப்போம். கேப்டன் அடுத்தது முக்கியம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பிக்கா இருக்க போறது. யார் எடுக்க போறீங்க கேப்டன்? இது கொஞ்சம் கஷ்டம் வெங்கி. நான் வந்து திருப்பி நான் டேரல் மிச்சலை கேப்டனை போட போறேன். ஃபிளாட் விக்கெட் லாஸ்ட் ஆப்ஷன். பேசிக்கலி தான் அவருக்கு இந்த சீசன்ல இன்னும் ஒரு 2 சான்ஸ் கொடுப்பாங்க சிஎஸ்கே. And this is his best opportunity to come good. போன மேட்ச் ஃபார் ஆஃப்டர் a long while I saw him bat well. Like the Mitchell in the World Cup. முதல்ல கொஞ்சம் ஷேக்கி ஸ்டார்ட், பட் தென் அவர் ஸ்ட்ரெயிட்டா பொசிஷனை ஹோல்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் அதை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்ப்போம். பண்ணாருன்னா ரிட்டர்ன்ஸ் வேற பிரகாசமா இருக்கு. அண்ட் அந்த ஸ்லோ டிப்ளி டப்ளி பவுலிங் மை ஆக்சுவலி ஒர்க் அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் அண்ட் கோ. வைஸ் கேப்டன் நான் வந்து கிளாஸ் வச்சுட்டு போறேன். அவர் இருக்கிற நான் கிளாஸ் கேப்டனா போடலாம் ரொம்ப டெம்டேஷனா தான் இருந்தது எனக்கு. ஆனா வெல் லா ஆஃப் அவரேஜஸ் இஸ் டியூ ஃபெயிலியர் சொல்லி நம்பலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை சொல்றதுக்குல அவர்கிட்ட. ரைட். டீமை சேவ் பண்ணிடுங்க. சப்ஸ்டிடியூட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓ சாரி, நான் வந்து லெட் மீ கோ பேக் டு மை டீம் அகைன். டீமை சேவ் பண்ணதுனால அதுல போயிட்டு ஆமா ஆட் சப்ஸ் அந்த டாப் ரைட்ல. யா ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் மை சப்ஸ். ஸோ முதல் சப்ஸ்டிடியூட் வந்து வெங்கி சிவம் டுபே. அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கார். ரஹானி லுக் பியூட்டிஃபுல் லாஸ்ட் கேம். ஸோ இந்த இது ஐம் கோயிங் டு ரொம்ப நான் பேட்ஸ்மேன் ஹெவியாக பார்ப்பேன் சப்ஸ்டியூட்ஸ் வெங்கி. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு தட் பேட்ஸ்மேன் வில் டூ வெல். அண்ட் 4வது இஸ் ஆக்சுவலி வெரி லெஃப்ட் ஃபீல்ட் பிக் ஷாபாஸ் அஹ்மத். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹி இஸ் அ வெரி அண்டர் ரேட்டட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போடுறாரு. அண்ட் இஸ் ஆக்சுவலி ஹேவிங் அ குட் சீசன் திஸ் டைம். லைக் நல்ல சீசன். அவரு அவங்க வந்து கொஞ்சம் கண்டென்ஷியஸ் ட்ரேட் அவங்க வந்து மயங்க் டகருக்கு அவர் ட்ரேட் பண்ணி ஸ்வாப் பண்ணுது. பட் அது எனிவே அது வேற ஒரு நாள் பேச வேண்டிய விஷயம். மக்களே, நம்ம டீம் இதுதான். நாளையோட எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே கேமோட ஃபேண்டசிக்கு விக்கெட் வைஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஹென்ரிக் கிளாசன், விக்கெட் கீப்பர் எம்எஸ் தோனி, பேட்ஸ்மேன் டேரல் மிச்சல், கேப்டன் டிராவிஸ் ஹெட், எய்டன் மார்க்ரம், ருத்துராஜ் கைக்வாட், ஆல்ரவுண்டர்ஸ் அபிஷேக் சர்மா, ரச்சின் ரவீந்திரா, பேட் கமின்ஸ், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரானா. ஸோ இவங்களை எடுத்தீங்கன்னா உங்க ஃபேண்டசியை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. நீங்க உங்க கட் ஃபீலை வச்சு விளையாடுங்க. டாஸை கண்டிப்பா பாருங்க. இதை வந்து ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கோங்க. ஆனா உங்க ஃபைனல் டிசிஷன் எடுங்க. ஃபேண்டசி விளையாடுங்க. முக்கியமா நீங்க விளையாடி நீங்க எப்படி பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க எங்க வீடியோவோட கமெண்ட்ஸ்ல போடுங்க. எங்களுக்கு இதை வந்து ஒரு டிஸ்கஷனா பில்ட் பண்ணோம். நாங்களும் உங்களை மாதிரி ஃபேன்ஸ் தான், நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அதனால உங்களோட நீங்க எப்படி பண்ணீங்க, நீங்க வேற யாரையாவது எடுத்தீங்களா, வேற யாரையாவது கேப்டனா போட்டு நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கும் கேட்க நல்லா இருக்கும். அண்ட் கண்டிப்பா உங்களை நாங்க அடுத்த ஷோலையும் ஃபீச்சர் பண்ணுவோம். நாங்க வந்து நிறைய கெஸ்ட்ஸும் ஃபேன்ஸ், கேஷுவல் ஃபேன்ஸை வந்து கெஸ்டா கொண்டு வரலாம்னு இருக்கோம். ஒரு டீமோட ஃபேனையும் வந்து சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸை வந்து கொண்டு வந்து இந்த ஷோவை இன்னமும் வந்து கொஞ்சம் விரிவாக்கி இன்னமும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா ஆக்கலாம்னு பிளான் பண்றோம். உங்க சப்போர்ட்டுக்கு நன்றி. கண்டிப்பா ஷோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஹோஸ்ட் வெங்கி, உங்க டேட்டா அனலிஸ்ட் சிசியோட சேயிங் டேக் கேர், பை பை அண்ட் என்ஜாய் IPL 2024. பாய்.